6 எடுக்கக்கூடாது. சொல்லுவா நீ ஒன்றா எடுக்கிறதே இல்லை நாங்கள். இயற்கை பனங்காவை சாப்பிடணும். இயற்கை பனங்களை சாப்பிடணும். இந்த போதை ஆனால் யாருக்கும் கொடுக்காம சாப்பிடணும். இந்த குவாட்டர்ன்றாங்க, அந்த பீர் பிராந்தி அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் உடம்பு கெடுதல். இந்த அரசாங்கம் அதை கண்டிக்கவே மாட்டேங்குது. போதை அறிந்தா நீ இப்படி பேசுவீங்க. நம்மளே ராஜந்தா அப்படி இப்படி கை கழிச்சு சேர்த்தா போறியாமா கரெக்டாக தேது ஆவடி 54லேருந்து தெரியுது. எல்லாருக்கும் பணங்க கொடுத்துட்டு தான் சாப்பிடணும். ஆனால் ஆறுமுகட மட்டும்தான் யாருக்கும் பணங்க கொடுத்துட்டு சாப்பிடக்கூடாது. பணங்க காட்டுப்படி அறுப்போம். பூரா கல் வேலை போடுறது பாரு. எல்லாரும் இந்த வெயிலுக்கு பனங்காய் வெட்டி சாப்பிடுங்க. அங்கங்கே பனை மரம் இருந்தா பனங்கன்னு நட்டு நல்லா மக்களுக்கு அடுத்து உருவாக்கி வர ஜெனரேஷனுக்கு பனங்காய் வந்து வர காலத்தில் பசங்களுக்கு அவங்களுக்கு காமிங்க. இந்த பனங்காய் நுங்கு இந்த வெயில் காலத்தில் சாப்பிட்டா குளிர்ச்சியாக இருக்கும். உடம்பால் எடுக்காது, உடம்பு நல்லது, வேகுறு கொட்டாது அப்படின்றத எல்லாரும் உங்க பகுதியில் இருக்கக்கூடிய தலையில இருக்கிற முடியெல்லாம் கூட கொட்டாது. தலையில இருக்கிற முடியெல்லாம் கொட்டும். அது அதிகமா யோசிச்சுனே தான் கொட்டும். சொல்லு அதான் சொல்லியாச்சு. அப்புறம் இன்னும் சொல்லு. இந்த மதுபானம் சொல்லுப்பா. கவர்மெண்ட் இப்படியாவது போட்டான் தெரியிட்டான். ஆமா அந்த மதுபான அமைச்சருக்கு தெரியிட்டான், முன்னாள் அமைச்சருக்கு தெரியிட்டான். இயற்கை வச்சுட்டு செயற்கையை இது காட்டு திருப்பி அந்த கண்ணுலாம் தெரியணும். அப்படியே இப்படியே கையை வச்சு கட்டார வச்சு அப்படியே சாப்பிட வேண்டியதான். அப்படியே சாப்பிட வேண்டியதான். அருமையா இருக்கும். பனங்கல் சாப்பிடுங்க, பனை நுங்கு சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. பனக்கல்லு தான் முன்னோட்டா இயற்கை. அதெல்லாம் இந்த குவாட்ரு பிராந்தி பீரெல்லாம் வந்து சாப்பிடாதீங்க. இந்த அரசாங்கம் வந்து குட்டிச்சோராக்கிச்சு இருக்கிற தலைமுறையை பூரா. வரும் தலைமுறையாவது நல்லா இருக்கட்டும். இதுக்கு அரசாங்கமாவது இனிமேல் ஸ்டெப் எடுக்கட்டும். ஸ்டாலின் வராரு அடுத்து பணம் நுங்களா எல்லாத்தையும் வந்து தேசிய மையமாக்கிறதுக்கு.